எத்தனை பேர் பிரயாசப்பட போறீங்க? பிரயாசப்படாத இருக்காதீங்க. எறும்பு கூட பிரயாசப்படுதான். ஆண்டவர் சொல்ல எறும்பு கிட்ட போய் கற்றுக்கொள்றார். அல்லேலூயா. நம்ம கண்ணுக்கு ரொம்ப தெரியாம இருக்கிற ரொம்ப சின்ன எறும்பு, அதுக்கு என்ன பெருசா அறிவு இருக்க போது, அதுக்கு என்ன பெருசா திறமை இருக்க போதுன்னு நினைக்கிறோம்ல. ஆனா ஆண்டவர் நமக்கு புத்தி எதுல சொல்றாரு? நீ எறும்பு கிட்ட போய் கத்துக்கோ. என்ன சொல்றாரு? அதுக்கு பிரபுவும் இல்லை, அதுக்கு தலைவனும் இல்லை, அதிகாரியும் இல்லை. அதுக்கு ஆலோசனை கொடுக்க, அதை வழி நடத்த, அதுக்கு புத்தி சொல்ல எந்த அதிகாரியும் இல்லை, எந்த தலைவனும் இல்லை, பிரபுவும் இல்லை. ஆனா அது என்ன பண்ணுது? ஞானமாக மழை காலத்துக்காக வெயில் காலத்திலே சேர்த்து வச்சுட்டான். அல்லேலூயா. ஏங்க மழை காலத்துக்காக வெயில் காலத்திலே சேர்த்து வச்சுட்டு சொல்லுங்க பார்க்கலாம். என்னம்மா? மழையில வெளியே போக முடியாது. வெளியே போனா போயிட வேண்டியதுதான். அவரு எறும்பு மிதிக்கணும். கோடை காலத்திலே என்ன பண்ணிதான்? பிரயாசப்படுது. எதுக்காக? எதுக்காகங்க? ஆதாரத்துக்கு, தன்னுடைய பிழைப்புக்காக, தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக, தன்னுடைய வாழ்க்கைக்காக. அதுக்கு எவ்வளவு ஞானம் இருக்குது பாருங்க. நமக்கு தான் ஞானம் இல்லை. எனவே பிரயாசப்படுங்கள். நீ ஒண்ணுமே பண்ணாம, எந்த பிரயாசமும் படாம நீ அப்படியே இருந்தீங்கன்னா ஒண்ணுமே நடக்காதுன்றாரு. வாழ்க்கையில எதனா நடக்கணும், மாற்றம் வரணும், அடுத்த ஒரு நிலையை பார்க்கணும், அடுத்த ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்கணும், ஃபியூச்சர் நல்லா இருக்கணும், எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா நீ பிரயாசப்படுன்றார். நீ பிரயாசப்பட்டு நிறைய சோர்ந்து போயிருப்ப உன்னுடைய வழியில. ஆனா நான் சொல்றேன், என் வழியில வா, என் வார்த்தையை உன் வாயில வை. நீ எனக்குள்ள இருந்து பிரயாசப்படுன்றார். உங்க இருதயம், உங்க மனது கர்த்தருடைய வல்லமையினால் நிறையப்படட்டும், கர்த்தருடைய அன்பினால் நிறையப்படட்டும், கர்த்தருடைய வார்த்தையினால் நிறையப்படட்டும், கர்த்தருடைய பிரச்சனத்தினால் நிறையப்படட்டும். இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோடு போங்க. கர்த்தருடைய வார்த்தையை உங்க வாயில வைங்க. வாயில வச்சு நீங்க சொல்லி பாருங்க. அது தடைகளை உடைக்கும், காரியங்களை வாய்க்க பண்ணும். கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை பேசுங்க. அது அப்படியே நடக்கும். வாக்கு தத்தங்கள் எல்லாம் நமக்குரியது. யாருன்னா சொல்லலாம், இது எப்படி ஆபிரகாமுக்கு கொடுத்தார? கிடையாது. ஆபிரகாமுக்கு தான் கொடுத்தாரு, ஈசாக்கு கொடுத்தாரு, யாக்கோபு கொடுத்தாரு. நான் சொல்கிறேன், ஆதியாம் முதற்கொண்டு வெளிப்படுத்தல் வரலும் என்னென்ன வாக்கு தத்தங்கள் இருக்கோ அத்தனை வாக்கு தத்தங்களும் நமக்கு சொந்தமாக்கப்பட்டு இருக்கிறது. கிறிஸ்து இயேசு மூலமாய் அவர் நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாண சாபங்களுக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கு உண்டாயிருக்கும்படிக்காக